Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல UGTRB இங்கிலீஷோட கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்ட் பி செகண்ட் பார்ட் வந்து பார்க்குறோம். அதாவது ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் நம்பர் 55 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 56ல இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 55 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே போல் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு லிங்க் இருக்கும். பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, on that fine note, move on to the topic. So 56th question பாருங்க. Who is the imaginary painter mentioned in the poem My Last Duchess? So இதோட correct option Brother Pandolf. இந்த கேள்வி எந்த யூனிட்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னா 4th யூனிட்ல இருந்து எடுத்த ஒரு போயம், அதாவது மை லாஸ்ட் டச்சஸ் அப்படின்ற போயம் பை ராபர்ட் ப்ரௌனிங் அவர்களால் எழுதப்பட்டது. அதுல இருந்து எடுத்த கேள்வி இது. அதாவது இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா மை லாஸ்ட் டச்சஸ் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ராமாட்டிக் மோனலாக். அதே போல் இந்த போயமில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து பேசுவாங்க. யாருன்னா த டியூக் ஆஃப் ஃபெராரா, ஒரு சைலண்ட் லிசனர் வந்து இருப்பாங்க. அதே போல் இந்த போயம் பார்த்தீங்கன்னா இதோட செட்டு வந்து இட்டாலியன் சிட்டி ஆஃப் ஃபெராரா ரெனைசன்ஸ் டைமில் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட ஆடட் இன்ஃபர்மேஷன். எதுக்கு வந்து நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்ட கேள்விகளுக்கு ரிலேட்டடாகவே ஒரு சில கேள்விகள் மறுபடியுமே திருப்பி வந்து கேட்பாங்க. அதுக்காக தான் வந்து நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கணும். அதே போல் எந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். From Coleridge, which poem these lines are taken? Where Alf the sacred river ran through caverns measureless to man. இதோட கரெக்ட் ஆப்ஷன் சி குப்லா கான். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட்ல குப்லா கான் எஸ்டி கால்ரிட்ஜோட போயம். இதோட சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா குப்லா கான் ஆர் எ விஷன் இன் யுவர் ட்ரீம் எ ஃப்ராக்மெண்ட் அப்படின்றது இதோட சப்டைட்டில். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு போயம் ரிட்டன் பை எஸ்டி கால்ரிட்ஜ். 1797 இதை எழுதி 1816 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே போல் இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சரேல் இமேஜரி அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் த கிரியேட்டிவ் இமேஜினேஷன், அதுக்கு தான் வந்து இந்த போயம் வந்து கொண்டாடப்படுது. இப்படி கூட கேட்கலாம், சரேல் இமேஜரி அண்ட் இட்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் த கிரியேட்டிவ் இமேஜினேஷன் அப்படின்னா அது எந்த போயம் நீங்கள் சொல்வீங்க அப்படின்னா குப்லா கான் தான். அதே போல் இந்த லைன் பாருங்க, வேர் ஆல்ப் த சாக்ரட் ரிவர் ரேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இது வந்து போயமோட 3rd லைன்ல இருக்கும். ஸோ எந்த போயமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா அதே போல் லாஸ்ட் ஸ்டான்ஸா அட்லீஸ்ட் ஒரு 4 லைன்ஸு, லாஸ்ட் ஸ்டான்ஸாலையும் ஒரு 4 லைன்ஸு. ஐ மீன் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லைன்ஸு நம்ம வந்து பார்க்க வேண்டியது இம்பார்ட்டண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 3rd லைன்ல இருந்தே கேட்ட ஒரு கேள்வி. அடுத்த கொஸ்டின், இட் கேதர்ஸ் டு கிரேட்னஸ் லைக் த ஹூஸ் ஆஃப் ஆயில் crushed. The author is referring to the oil which is crushed of dash. இதோட கரெக்ட் ஆப்ஷன் டி ஆலிவ்ஸ். இந்த போயம் பார்த்தீங்கன்னா 4th யூனிட்ல காட்ஸ் கிராண்டியர் அப்படின்ற போயம் பை ஜிஎம் ஹாப்கின்ஸ், ஜெரால்டு மேன்லி ஹாப்கின்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஜிஎம் ஹாப்கின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஸ்ப்ரங் ரிதம், அதே போல் கர்டல் சானட்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். அண்டு இது வந்து ஒரு இட்டாலியன் சானட், அதாவது பெட்ரார்கன் சானட்டு. இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணப்படுதுன்னா 1918 1918. எதுக்காக நம்ம வந்து தமிழில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் சொல்லும்போது ஒரு சில நேரங்களில் வந்து அந்த நம்பர்ஸ்லாம் வந்து மிஸ்பெல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இயர்ஸ் வந்து தமிழ்லேயே சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 1918. அண்டு இந்த போயம் எதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவர்லாஸ்டிங் டிவைனிட்டி ஆஃப் நேச்சரும் டிஸ்ட்ரக்டிவ் இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷனையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. எதுக்காக அந்த ஃப்ரேஸ் அப்படியே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த லைன்ஸ் அப்படியே கேட்டாங்கன்னா கூட நம்மளால் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், அதுக்காக தான். அதே போல் இந்த லைன் பாருங்கள், இட் கேதர்ஸ் டு கிரேட்னஸ் லைக் த ஹூஸ் ஆஃப் ஆயில் crushed அப்படின்றது போயமோட 3rd லைனு. இதே போல தான் நம்ம லாஸ்ட் கொஸ்டின்லையுமே பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், 3rd லைன்ல இந்த லைன் இருக்கும். நீங்கள் எக்ஸாக்ட் டெக்ஸ்ட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஊஸ் ஆஃப் ஆயில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
காடோட ப்ரெசன்ஸ் அண்ட் பவர் இதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது, நேச்சுரலாக இருக்க வேண்டியது அண்ட் ரீஜெனரேட் ஆக வேண்டியது. அதை தான் வந்து அந்த லைனில் வந்து சொல்லியிருக்காங்க. கம்பேர் பண்ணும்போது ஆலிவ்ஸோட வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. எஸ்ட்ராகன் இஸ் சீன் ஈட்டிங் டேஷ் இன் வெயிட்டிங் ஃபார் கோடட். இதோட கரெக்ட் ஆப்ஷன் பி கேரட். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4th யூனிட்ல ட்ராமா பார்ட்ல சாமுவல் பெக்கெட்டோட வெயிட்டிங் ஃபார் கோடட் இதுல இருந்து எடுத்த ஒரு கேள்வி. இது வந்து ஒரு 2 ஆக்ட் ட்ராஜிக் காமெடி பை சாமுவல் பெக்கெட். இவர் வந்து ஒரு ஐரிஷ் பிளேரைட்டு. ஃபர்ஸ்ட் வந்து 1952 வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அதாவது 1952 வந்து பப்ளிஷ் பண்றாங்க. என் அட்டெண்டன்ட் கோடோட் அப்படின்ற நேம்ல. இது வந்து தியேட்டர் ஆஃப் அப்சர்ட்ல வந்து ரெகார்ட் பண்ணப்படுது. அதே போல இந்த பிளேவை வந்து ஃபேமஸா எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா நத்திங் ஹேப்பன்ஸ் ட்வைஸ் அப்படின்னு சொல்லி இதை டிஸ்கிரைப் பண்றாங்க. நத்திங் ஹேப்பன்ஸ் ட்வைஸ். இந்த சீன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்ட்ராகன் இஸ் சீயிங் ஈட்டிங் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து ஓவராலாகவே 2 ஆக்ட் தான். இப்போ பர்டிகுலராக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டில் போசோவும் லக்கியும் வர்றதுக்காக எஸ்ட்ராகன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இஸ் லுக்கிங் ஃபார் ஃபுட். அப்போ விளாடிமிர் என்ன பண்ணுவார், எஸ்ட்ராகனுக்கு வந்து அந்த கேரட் எடுத்து கொடுப்பாரு. அதுதான் வந்து இந்த கேள்வியா இங்கே கேட்டிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன். As she is formed to do deceiving elf, adieu, adieu, thy plaintive anthem fades. What is plaintive anthem? So இதோட கரெக்ட் ஆப்ஷன் சி mournful song. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல கீட்ஸோட ஓட் டு எ நைட்டிங்கேல் அப்படின்ற போயம்ல இருந்து எடுத்த ஒரு கேள்வி. அதாவது ஜான் கீட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே இங்கிலீஷ் ரொமான்டிக் போயட்டா கொண்டாடப்பட்டவர். அந்த போயம் பார்த்தீங்கன்னா 1819 எழுதப்பட்டது. அதே போல் எப்போ கம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கார்டன் ஹவுஸில் லண்டனில் ஒரு ப்ளம் ட்ரீ அதை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நைட்டிங்கேல் பாடுற சத்தத்தை கேட்டு இன்ஸ்பயர் ஆகி ஜான் கீட்ஸ் எழுதப்பட்டதா சொல்கிற ஒரு போயம். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 8-10 லைன் ஸ்டான்ஸாஸ் இருக்கும். அப்போது ஓவராலாக 80 வரிகள். இந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் மெடிடேஷனை கொடுக்குது. அதாவது கான்ட்ராஸ்ட் பிட்வீன் இம்மார்டாலிட்டி ஆஃப் ஆர்ட் அண்ட் நேச்சர் அண்ட் த டிரான்சென்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். அண்ட் இந்த பர்டிகுலர் லைன் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஷீ இஸ் ஃபேம்டு டு டூ டிசீவிங் எல்ஃப். ஆஸ் ஷீ அப்படின்னு சொல்லும்போது ஷீ இஸ் நத்திங் பட் த நைட்டிங்கேல். அண்ட் இந்த லைனுமே வந்து லாஸ்ட் ஸ்டான்ஸ் ஆஃப் த போயம்ல வந்து எடுக்கப்பட்ட வரிகள் தான். ஸோ தட் ஆஸ் த ஆஸ்பிரன்ஸ் நம்ம வந்து ஒரு போயம் படிக்கும்போது எல்லா ஸ்டான்ஸாவுமே பார்க்கணுமா அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா டவுட்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால என்ன வரி இருக்குது, மீனிங் இருக்குது, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அஃப்கோர்ஸ் லாஸ்ட் ஸ்டான்ஸாவுமே கூட அதுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அண்டு அடேயூ அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த வேர்டு வந்து குட் பை அப்படின்ற மீனிங்கில் வரும். அதாவது அந்த பாடக்கூடிய அந்த பறவையோட பாட்டு வந்து ரொம்ப குவைட்டாக நல்லா இருக்குது. அதே போல் அதாவது அந்த கற்பனையான ஒரு வேர்ல்டுல இருந்து நிஜ உலகத்துக்கு வர்றத வந்து திரும்புறத வந்து அந்த லைன்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது. அதாவது ஆம் ஐ வேக் ஆர் அஸ்லீப் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் ஆகும் பாருங்க. அந்த பாட்டை பாடிக்கிட்டே அந்த பறவை பறந்து போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சவுண்டு வந்து மறையுது இல்லைங்களா. அதாவது அவர் வந்து அந்த இமேஜினரி வேர்ல்டுல இருந்து கரண்டாக வெளி உலகத்துக்கு வரும்போது அந்த ஒரு மொமெண்ட் அதை தான் வந்து சொல்கிறாரு. இப்போ இன்னமுமே வந்து தூங்கிட்டே இருக்கட்டுமா இல்லை அதுல இருந்து எழுந்து வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேள்விகளோட முடியும் இந்த போயம். அதே போல இது ஒரு நிஜமா, அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு இமேஜினேஷனா அப்படின்னு சொல்லி ஆத்தர் தன்னையே வந்து கேட்டுக்கிறது போல இருக்கும். அந்த லைனை தான் வந்து நமக்கு கொடுத்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா லாஸ்ட் ஸ்டான்ஸாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் ஒன். டேஷ் இஸ் எ பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் who aspired to be a philosophical poet. இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். கரெக்ட் ஆப்ஷன் பி ஆல்ஃப்ரெட் ஆஸ்டின். ஸோ இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் யூனிட்ல, அதாவது ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருந்து தி ஏஜ் ஆஃப் டென்னிசன்ல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. அதாவது ஆல்ஃப்ரெட் ஆஸ்டின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இங்கிலீஷ் போயட்டு, ஒரு ஜேர்னலிஸ்ட், அதே போல டோரி பார்ட்டி அதை சேர்ந்த ஒரு சட்டையரிஸ்ட்.
அதே போல இவர் வந்து போயட் லாரேட்டா இருந்திருப்பாரு 1896 இருந்து அப் டு ஹிஸ் டெத் வரைக்கும். டெனிசனுக்கு அப்புறமா வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. போயட் லாரேட்டா டெனிசன் இருந்திருப்பார் இல்லைங்களா, அதுக்கு அடுத்த பீரியட்ல அப்பாயிண்ட் பண்ணவர் தான் ஆல்ஃபிரட் ஆஸ்டின். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு போயட்டு தான், அவரை பற்றி தான் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இவரோட நோபல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா த லைஃப் டிவைன் அப்படின்ற போயம் வந்து அவரோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க். நெக்ஸ்ட் கொஸ்டின். Juno the Peacock, the Plough and the Star are two plays written by whom? இதோட கரெக்ட் ஆப்ஷன் Sean O'Casey. ஸோ சீன் ஓ கேசி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐரிஷ் பிளே ரைட்டு, 20th செஞ்சுரியில வாழ்ந்த ஒரு ரெனவுண்டு டிராமாட்டிஸ்ட். இவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராஜிக் காமிக் டிபிக்ஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளே ரைட்டு. அதே போல் இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜுனோ அண்ட் த பீகாக்கு, த ப்ளோ அண்ட் த ஸ்டார்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஷ் நேஷனல் தியேட்டரோட ஸ்டேப்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு இன்னமுமே வந்து ஒர்க்ஸ் இருக்குது. அதாவது த ஷேடோ ஆஃப் எ கன்மேன், ஜுனோ அண்ட் தி பேகாக், த ப்ளோ அண்ட் த ஸ்டார்ஸ், வித்தின் த கேட்ஸ், த ஸ்டார் டர்ன்ஸ் ரெட், இது எல்லாமே அவரோட மேஜர் ஒர்க்ஸாக வந்து பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன். மிஸ்டர் பென்னட் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன் இஸ் அன் எஸ்ஸே ரிட்டன் பை ஹோம்? இதோட கரெக்ட் ஆப்ஷன் டி வர்ஜீனியா உல்ஃப். அஃப்கோர்ஸ் இது வந்து 7th யூனிட்ல வர்ஜீனியா உல்ஃப் அவங்களோட மிஸ்ஸஸ் டாலவே இந்த நாவல்ல இருந்து கேட்ட கேள்வி கிடையாது, ஆத்தர்ஸ் இன்ஃபோல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. அஃப்கோர்ஸ் இது வந்து மிஸ்டர் பென்னட் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன் யார் எழுதின எஸ்ஸே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஜீனியா உல்ஃப் அவங்க எழுதினது. ஷி ரிலேட்ஸ் டு 20th செஞ்சுரி, ஒரு மாடர்னிஸ்ட் மூமெண்ட்டை வந்து சேர்ந்தவங்க அண்ட் அதோட பாயினியரும் கூட. நமக்கு வந்து வர்ஜீனியா உல்ஃப் அப்படின்னு சொல்லும் போதே அவங்களோட ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து ஞாபகம் வரணும், ஸ்டைல் ஆஃப் நரேஷன் இல்லைங்களா. ஸோ ஆத்தர் இன்ஃபோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க என்னென்ன ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க, அதர் ஜான்ரால எழுதியிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து நாவல் நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப்டு, அவங்க வந்து எஸ்ஸே அந்த பர்டிகுலர் நேம் கொடுத்துட்டு இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதர் ஒர்க்ஸ், அதர் ஜான்ரா ஆஃப் த ஆத்தர்ஸ் இம்பார்ட்டன்ட். இவங்களோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் டாலவே, அஃப்கோர்ஸ் நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு, டு த லைட் ஹவுஸ், ஆர்லாண்டோ, த வேவ்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முக்கியமான ஒர்க்கு. அதே போல் ஃபவுண்டேஷனல் ஃபெமினிஸ்ட் எஸ்ஸே பார்த்தீங்கன்னா, அதாவது எ ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படின்றதும் ரொம்ப ஃபேமஸான எஸ்ஸே வர்ஜீனியா உல்ஃப். நெக்ஸ்ட் ஒன். ஐடென்டிஃபை த கேரலின் போயட் அமங் த ஃபாலோயிங்? இதோட கரெக்ட் ஆப்ஷன் டி ராபர்ட் ஹெரிக். அஃப்கோர்ஸ் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல ஹெல்லில் ஏஜ் ஆஃப் மில்டன் ரிலேட்டட் ஆனது. ராபர்ட் ஹெரிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு இங்கிலீஷ் லிரிக்கல் போயட்டு. அதே போல் இவர் ஒரு ஆங்கிலிக்கன் கிளர்ஜிமேன். இவர் இன்னுமே எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெஸ்பாரடஸ் அப்படின்ற கலெக்ஷன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதே போல் இவர் வந்து கெவாலியர் போயட்டு. அதே போல் இந்த கார்பேடியம் தீம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு போயட்டு. அஃப்கோர்ஸ் நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், ஜார்ஜ் ஹர்பர்ட்டாக இருக்கட்டும், ஹென்ரி வாகனாக இருக்கட்டும், ஜெரமி டெய்லராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து 17th செஞ்சுரியோட சிக்னிஃபிகண்ட் போயட்ஸ் தான். ஆனால் கேரலின் போயட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஞாபகம் வரணும் ராபர்ட் ஹெரிக் அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் ஹர்பர்ட்டும் ஹென்ரி வேகன் இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபிசிக்கல் போயட்ஸில் வந்து வந்துருவாங்க. அஃப்கோர்ஸ் டெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா தியாலஜிக்கல் ப்ரோஸ் ரிலேட் ஆனவர். ஸோ ராபர்ட் ஹெரிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கெவாலியர் போயட் அண்ட் சன்ஸ் ஆஃப் பென் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜஸ் பற்றி படிக்கும்போது இந்த மாதிரி யார் யார் எந்தெந்த குரூப்பை சேர்ந்தவங்க எதுக்கெல்லாம் வந்து ஃபேமஸ்ஸு அப்படின்றத வந்து நம்ம ஒரு டெஃபினிஷன் மாதிரி போட்டு அதெல்லாம் அந்தந்த போயட்ஸை வந்து நோட் பண்ணி வைங்க, ரொம்ப ரொம்ப. நெக்ஸ்ட் ஒன். டேஷ் is usually regarded as the chief representative of the metaphysical school of poetry? இதோட ஆன்சர் ஆப்ரஹாம் கோலே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து மறக்கவே முடியாத ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னு சொன்னால் யூஜிடிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு ஆன்சர்ஸ் ரெஃபர் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போது ஜான் டன்னு தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து
ஆன்சர்ஸ் மார்க் பண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்டு கவர்மெண்ட் கீ ஆன்சர் வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த பரபரப்பாக பேசப்பட்ட கேள்வியில இதுவும் ஒன்று. ஏன்னா மெட்டாபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி அப்படின்னு சொன்னால் ஜான் டன்னு தானே, எப்படி வந்து ஆப்ரஹாம் கவுலே வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு டவுட்டு தான். ஆனால் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜான் டன்னா இருக்கட்டும், இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ரிச்சர்ட் கிராஷாவாக இருக்கட்டும், தாமஸ் டெரேனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து மெட்டாபிசிக்கல் போயட்ஸில் தான் வருவாங்க. ஹூ இஸ் யூசிங் தேர் விட்ஸ் அண்ட் கன்சீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 4 பேருமே அதுக்கு ஃபேமஸ் ஆனவங்க தான். ஆனால் அந்த ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா டன் அப்படின்னு சொல்லும்போது இன்டெலெக்சுவல் அண்ட் ட்ராமாட்டிக், அதாவது லவ் அண்ட் ஃபெய்த். ரிச்சர்ட் கிராஷா அப்படின்னு சொல்லும்போது பேஷனேட் அண்ட் சென்ஷியஸ் அபவுட் கேத்தலிக் மிஸ்டிசிசம். அண்டு ட்ரெஹார்னே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆஃப், அதாவது டிவைன் சைல்டுஹுட். அஃப்கோர்ஸ் கவுலே வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் அண்ட் நியோ கிளாசிக்கல். இது எல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம். ஏன் வந்து ஆப்ரஹாம் கவுலே வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா, டாக்டர் ஜான்சனோட மெட்டாபிசிக்கல் போயட் அந்த புக்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து சொல்லியிருப்பார். த லைஃப் மெட்டாபிசிக்கல் போயட்ல வந்து டாக்டர் சாமுவல் ஜான்சன் அவரோட எஸ்ஸேல வந்து ஆப்ரஹாம் கவுலே தான் வந்து கோட் பண்றாரு. அதே போல அந்த மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் போயட்ஸ் அப்படின்ற புக் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஸ்பெஷலாக வந்து டெடிகேட்டும் பண்ணுறாரு. ஸோ இதுதான் அதுக்கு எவிடென்ட்டு. அது லைஃப் ஆஃப் கவுலேல என்னதான் ஜான் டன் வந்து ஆக்சுவல் ஃபவுண்டர் அண்ட் லீடர் ஆஃப் த மூமெண்ட்டாக இருந்தாலும் கவுலே தான் வந்து சர்வ்ஸ் அஸ் ஏ ஸ்பெசிஃபிக் கேஸ் ஸ்டடி. அதே போல் ஹிஸ்டாரிக்கலி எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் லிட்ரரி கிரிட்டிக்ஸ். இப்போ உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும் நம்புறோம். அண்ட் மேக்சிமம் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து ஒரு குழப்பறதுக்காகவே கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். த ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் கிரேஸ் அபெண்டிங் வாஸ் ரிட்டன் பை ஹோம். இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஏ, பன்யன். ஸோ அஃப்கோர்ஸ் இது இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஏஜ் ஆஃப் மில்டனோட வந்து ரிலேட் ஆகுது. ஜான் பன்யன் அப்படின்னு சொல்லும்போது இட் ரிலேட்ஸ் டு பியூரிட்டன் ஏஜ் இல்லைங்களா. அதே போல் ஏஜ் ஆஃப் மில்டன் சொல்லலாம், காமன்வெல்த் பீரியடுன்னு சொல்லலாம், பியூரிட்டன் இன்டராக்னம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வேற வேற பேர் இருக்குது. எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். அதே போல் செகண்ட் யூனிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட் இருக்குது. ஸோ இந்த கேள்வி ஆத்தர் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டுக்கும் ரிலேட் ஆகும். ஏஜ் ஆஃப் மில்டனில் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே கவர் ஆகக்கூடியது. ஸோ இதோட ஃபுல் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கிரேஸ் அபெண்டிங், அதோட ஃபுல் டைட்டில் வந்து கிரேஸ் அபெண்டிங் டு த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ் அப்படின்ற ஆட்டோபயோகிராஃபி ஜான் பன்யன் அவர்களால் எழுதப்பட்டது. இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1666, 1666. சரிங்களா. தீஸ் ஆர் ஆல் த இன்ஃபர்மேஷன். இந்த கொஸ்டின் ரிலேட்டடான இன்ஃபோஸ் பார்த்தோம். Which style of the language is best exemplified in Shakespeare's tragedies? ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் சி, ஹியூமரஸ். அஃப்கோர்ஸ் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்ல ஷேக்ஸ்பியரியன் காமெடிஸ் அண்டு ட்ராஜடிஸ் ரிலேட்டடாக எடுக்கப்பட்டது. எந்த ஸ்டைல் வந்து எக்ஸம்பிளிஃபைடு வந்து பண்ணுறோம் ஷேக்ஸ்பியரோட ட்ராஜடிஸ்ல அப்படின்னு சொல்லும் போது, குறிப்பாக ட்ராஜடிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹியூமரஸ் ஸ்டைல் வந்து வெளிப்படுத்துகிற விதமாக நம்ம நிறைய ட்ராமாஸ் வந்து பார்த்துருப்போம். ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த சொல்லும்போது, அதாவது டார்க்னஸ் ஆஃப் த பிளாட் அதை வந்து வெளிப்படுத்தும் போது அந்த இடத்துல அந்த ஹியூமரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுறதா இருக்குது. அதே போல அது ரொம்ப அந்த இடத்துக்கு அத்தியாவசியமானதாகவும் தேவைப்படுது அப்படின்னு சொல்றதுனால தான் பெஸ்ட் எக்ஸம்பிளிஃபைடு இன் ஷேக்ஸ்பியர்ஸ் ட்ராஜடிஸ்ல வந்து நம்ம வந்து ஹியூமரை வந்து சொல்றோம். இன்னும் தெளிவா சொல்ல போனா காமிக் ரிலீஃப் அப்படின்னுமே அதை சொல்றாங்க. ரொம்ப உணர்ச்சிகரமா ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏற்படுத்தக்கூடிய ஒரு நகைச்சுவை உணர்வு வந்து அந்த காமிக் ரிலீஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடகத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபா இருக்குது. அந்த சைக்கலாஜிக்கல் ரெஸ்பெக்டை வந்து தருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலராக காமெடிஸாக இருக்கட்டும், ட்ராஜடிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கும்போது அவங்க எக்ஸாக்டாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பிளேஸ் வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரஜைல் அப்சர்டிட்டிஸை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து எந்த கேள்வியை கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ கேரக்டர்ஸ் படிக்கிறோம், ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், யார் வந்து ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்றத கூட கேட்டிருக்காங்க.
ஷேக்ஸ்பியரின் ஹீரோயின்ஸில் வந்து யார் ரொம்ப அழகானவங்க அப்படின்ற கேள்வி எல்லாமும் வந்திருக்குது. ஸோ இது மாதிரி கேள்வியும் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கக்கூடிய இன்ஃபோர்ஸ்மே நம்ம பார்த்தா தான் எல்லா கேள்விகளுக்கும் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, பார்க்குறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயம் அடாப்ட்ஸ் ஃப்ரெஞ்ச் இன் ரைம்ஸ்? இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, த அவுல் அண்ட் த நைட்டிங்கேல். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஹெல் ரிலேட்டடானது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு மிடில் இங்கிலீஷ் போயம் பை அனானிமஸ். ஸோ ப்ரீ சாசேரியன் படிக்கும்போது தான் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பர்டிகுலராக த அவுல் அண்ட் த நைட்டிங்கேல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கவர் பண்ண முடியும். 12th or 13th century மிடில் இங்கிலீஷ் போயமில் வருது இது. அதே போல் ஒரு டிபேட் நடக்கிற மாதிரி ஒரு அவுலுக்கும் ஒரு நைட்டிங்கேலுக்கும் ஒரு டிபேட் நடக்கிறத போல் இந்த போயமோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது வந்து ஒரு டிபேட் போயட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவுல் அண்ட் நைட்டிங்கேல் பார்த்தீங்கன்னா டிபேட் போயட்ரிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கப்படுது. அதே போல் இந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ளூ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரெஞ்ச் இன் ரைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மன் கான்குவெஸ்ட்டுக்கு அப்புறம் பிரெஞ்சு வந்து ஒரு ப்ரிடாமினன்ட் லாங்குவேஜாக இருந்தது இங்கிலாண்டில் இல்லைங்களா? அப்போ வந்து எழுதப்பட்ட ஒரு போயம் இது. ஸோ இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏஜ் ஆஃப் சார்சர் படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம பார்க்கணும். அப்படி அதிலிருந்து எடுத்த ஒரு அனானிமஸ் போயம் தான் இந்த அவுல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். In which of the following works William Godwin focused on unrecorded despotism by which man becomes the destroyer of a man? So இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, கேலப் வில்லியம்ஸ். ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ஹெல்லில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த்தோட ரிலேட் ஆகக்கூடியது. ஸோ வில்லியம் காட்வின் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு தெரியணும், ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட். அதே போல் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபர், அதே மாதிரி ஒரு நாவலிஸ்டும் கூட. அதே மாதிரி இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனன்ட் ஆஃப் யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஃபர்ஸ்ட் மாடர்ன் ப்ரொபனன்ட் ஆஃப் அனக்னாரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு வில்லியம் காட்வின் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மேரி வுல்ஸ்டோன்கிராஃப்டையும் மறக்க முடியாது, ஹூ இஸ் அ வெரி ஃபேமஸ் ஃபெமினிஸ்ட் ரைட்டர் இல்லைங்களா? அவங்கள தான் அவர் வந்து மேரேஜ் பண்ணுறாரு. இதோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, கேலப் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது திங்ஸ் ஆஸ் தே ஆர் ஆர் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் கேலப் வில்லியம்ஸ் அப்படின்றது தான் அதோட ஃபுல் நேம். இது வந்து ஒரு செமினல் 3 வால்யூம் நாவலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், ஒரு டிடெக்டிவ் நாவல், அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த நாவலில் இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த இன்ஃபர்மேஷன் இந்த கேள்விக்கு. அடுத்து பாருங்க, who was awarded Newdigate Prize for his work Salsette and Elephanta? இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, ஜான் ரஸ்கின். அஃப்கோர்ஸ் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 4th யூனிட்ல ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷர்ஸ் பை ஜான் ரஸ்கின் அண்ட் இது ஒரு ப்ரோஸ் பார்ட். ஸோ ஒரு ஆத்தரோட இன்ஃபர்மேஷன் படிக்கும்போது அவங்க என்னென்ன ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க, என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எப்போவுமே பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு கேள்வி இது. அஃப்கோர்ஸ் ஜான் ரஸ்கின் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு இங்கிலீஷ் பாலிமேத்து, அதே போல் ஒரு ரைட்டரு, லெக்சரரு, ஒரு ஆர்ட் ஹிஸ்டாரியனு, ஆர்ட் கிரிட்டிக், இந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவர். அதே போல் ஒரு ஃபிலந்த்ரோபிஸ்ட் ஆஃப் விக்டோரியன் எரா அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. அவர் எழுதின பல ஒர்க்கில் இந்த சால்செட்டா அண்ட் எலிஃபண்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு போயம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ எழுதின போயம்னா 1839ல். இதுக்கு தான் வந்து அவருக்கு இந்த ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரைஸ் வந்து கிடைக்குது, நியூடிகேட் ப்ரைஸ். எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டு. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சால்செட்டே அண்ட் எலிஃபண்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி எழுதப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பேயில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சீனரிஸு விவிட் லாங்குவேஜ் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஹிந்து மித்தாலஜியோட கனெக்ட் பண்ணப்படுது. இதெல்லாம் வந்து இதோட அடிஷ்னல். நெக்ஸ்ட் ஒன், த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் சானட் இஸ் அட்ரஸ்டு டு டேஷ். இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். ஆப்ஷன் பி, அ மேன். அஃப்கோர்ஸ் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 2nd யூனிட்ல ஷேக்ஸ்பியரோட சானட் நம்பர் 18லேருந்து கேட்கப்பட்டது.
அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சானட் 18 அப்படின்னு சொல்லும்போது ஷேக்ஸ்பியரோட சானட்ஸுக்கு என்னென்ன ரிலேட்டடாக இருக்குது, ஒரு சானட்னா என்ன, செஸ்டெட்னா என்ன, ஆக்டேவ்னா என்ன, அந்த மாதிரி நிறைய படிப்போம் இல்லைங்களா அதில். ஸோ அதுக்கு முன்னாடி ஓவராலாக எத்தனை சானட் எழுதியிருக்கிறாரு, 154. அப்போ அது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து யாரை பற்றி சொல்லியிருக்குது, இதெல்லாம் நம்ம படிப்போம் இல்லைங்களா. அதுலேயே ஈஸியாக வந்து இந்த கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ணலாம். அண்ட் அதே போல் ரொம்ப ஈஸியான டைரக்டான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், in ode on solitude, hours, days and years slide away dash. இதோட கரெக்ட் ஆப்ஷன் டி, சாஃப்ட்லி. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்ல அலெக்சாண்டர் போப்போட ஓட் ஆன் சாலிட்யூட் அப்படின்ற போயம்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ்ல போப் வந்து 12 வயசா இருக்கும்போது எழுதின ஒரு போயம். இந்த போயம் எதை வந்து ப்ரைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் செல்ஃப் சஃபிஷியன்ட் லைஃபை வந்து சொல்லக்கூடியது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா போயமோட லைன்ஸ்ல அப்படியே வந்து எடுத்திருப்பாங்க. அதாவது அந்த போயம் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ், டேஸ் அண்ட் இயர்ஸ் ஸ்லைடு சாஃப்ட் அவே அப்படின்னு இருக்கும். அதாவது once again I used to repeat, hours, days and years. இங்கே ஸ்லைடு இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறம் சாஃப்ட் அவே அப்படின்னு சொல்லி அந்த லைன் முடியும். நீங்கள் அந்த போயமோட எக்ஸாக்ட் போயம் எடுத்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல சாஃப்ட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து இவங்க வந்து டேஷில் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு எல்ஒய் அப்படின்ற அட்ஜெக்டோட ஆட் பண்ணி இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லைன் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது, நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா போயமோட ஃபர்ஸ்ட்லேயே இருக்கக்கூடிய. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் எ சாங் ஃபார் செயின்ட் செசிலியாஸ் டே? இதோட கரெக்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் டி, சிம்பல். ஸோ இந்த கேள்வி செகண்ட் யூனிட்ல எ சாங் ஃபார் செயின்ட் செசிலியாஸ் டே அப்படின்ற போயம்லேருந்து எடுத்தது பை ஜான் பிரைடன். இது வந்து ஒரு செலிப்ரேட்டட் ஓடு. இது வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் செசிலியா, அவங்க வந்து பேட்ரன் செயின்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. இயர்லி நவம்பர் 22 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ட் ஆஃப் செயின்ட் செசிலியா அப்படின்ற ஒரு ஃபீஸ்ட் வந்து கொண்டாடப்படுது. கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டான்ஸாவால் ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிராண்ட் கோரஸோட முடிகிற போல இருக்கிற ஒரு போயம். ஸோ முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய அந்த வயலினாக இருக்கட்டும், அதே போல் ஆர்கன், ஃப்ளூட்டு, இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எது மென்ஷன் ஆயிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பால் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதில் இடம்பெற்று இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். Sir Philip Sidney's Astrophil and Stella consist of dash love sonnets. அஃப்கோர்ஸ் இதுவுமே வந்து செகண்ட் யூனிட்ல சர் பிலிப் சிட்னியோட சானட் 1 அப்படின்ற போயம்ல இருந்து எடுத்தது. இதுவுமே வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான் இது. கண்டிப்பாக இந்த இன்ஃபோவை தாண்டி நம்மளால வந்து அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு போக முடியாது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து இருக்கும். எந்த நீங்கள் சோர்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் 108 லவ் சானட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு டைரக்ட். Next one, find the correct sequence of publication in the following place of Marlowe. So, Dr. Faustus, Edward II, The Jew of Malta, Tamerlane the Great. இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் டி, அதாவது DACB. இந்த கேள்வி செகண்ட் யூனிட்ல ட்ராமால தான் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் கிறிஸ்டோபர் மார்லோ அவர்களுடையது. ஸோ ஆத்தர் இன்ஃபர்மேஷனில் தான் இந்த கேள்வியும் நமக்கு வரும். ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து படித்து வச்சுக்கணும். நம்ம எந்த ஒர்க்குக்கு அப்புறம் எதை எழுதினாங்க அப்படின்ற அந்த இயர் ஒரு சமயம் கேட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி 4 ஒர்க்கு கொடுத்துட்டு சீக்வென்ஷியலில் வந்து நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்வி இது. அப்போ பாருங்கள், ஆத்தரோட ஒர்க்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதோட இயர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அது தெரிஞ்சால் தானே நம்மளால் வந்து அந்த சீக்வன்ஸ்குள்ளேயே போக முடியும் இல்லையா. அவங்களோட ஒர்க்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணும்போது பக்கத்துலேயே இயருமே வந்து நோட் பண்ணிவிடுங்க. குறிப்பாக ஷேக்ஸ்பியராக இருக்கட்டும், மார்லோவாக இருக்கட்டும், ஒரு முறை ஜேன் ஆஸ்டினை கூட வந்து கேட்டிருந்தாங்க பிஜியில். முக்கியமாக ஃபேமஸ் ஒர்க்ஸ், இப் சப்போஸ் அதில் ஏதாவது அவார்டு வின் பண்ணியிருக்கக்கூடிய நாவல்ஸோ மற்ற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், மெஃபிஸ்டோஃபிலிஸ் appears before Dr. Faustus for the first time because of dash.
இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் டி இஸ் இன்டென்ஷன் டு இன்ஸ்டில் ஈவில் தாட்ஸ் இன் டாக்டர் ஃபாஸ்டஸ். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது செகண்ட் யூனிட் ட்ராமா பார்ட்டு டாக்டர் ஃபாஸ்டஸ்ல இருந்து எடுத்த ஒரு கேள்வி தானே. ஸோ ஈஸியான ஒரு கேள்வி தான். எதுக்காக வந்து மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு முன்னாடி வந்து நிற்கிது அப்படின்னா, ஒரு ஈவில் ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை வந்து அவர் மனசுல விதைக்கிறதுக்காகத்தான், அவருக்கு ஏற்படுத்துறதுக்காகத்தான் மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு முன்னாடி வந்து நிற்கிது அப்படின்னு தெரியும். ஸோ இதோட ஃபுல் டைட்டில் பார்த்தீங்கன்னா த ட்ராஜிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ். அண்ட் டாக்டர் ஃபாஸ்டஸ்ல அவர் ஒரு ஜெர்மன் ஸ்காலரு, நிக்ரோமான்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம டாக்டர் ஃபாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அக்கார்டிங் டு அல்கெர்னான், ஜாக் cannot marry Gwendoline for 2 reasons. What is the second one? இதோட கரெக்ட் ஆப்ஷன், Algernon will not give his consent to their marriage. ஸோ அஃப்கோர்ஸ் இது செகண்ட் யூனிட்டோட ட்ராமா பார்ட்டு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் பை ஆஸ்கர் வைல்டு. அதோட ஃபுல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட், எ ட்ரைவல் காமெடி ஃபார் சீரியஸ் பீப்புள். இது வந்து ஆஸ்கர் வைல்டோட ஒரு செலிப்ரேட்டட் பிளே அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எப்போ பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1895 14th February. ஸோ 14th February வந்து அதர் டேட்ஸை விட எல்லாருக்குமே ஈஸியாக ஞாபகம் இருக்கக்கூடிய டேட்டு பிகாஸ் ஆஃப் வேலண்டைன்ஸ் டே. ஈஸியாக எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. 1895 அதாவது சென்ட் ஜேம்ஸ் தியேட்டர் லண்டனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணப்படுது. அதே போல் கிரேட்டஸ்ட் ட்ராமாட்டிக் அச்சீவ்மெண்ட்டு அண்ட் மாஸ்டர் பீஸ் ஆஃப் இங்கிலீஷ் காமெடி அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி கூட வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த பிளே வந்து கிரேட்டஸ்ட் ட்ராமாட்டிக் அச்சீவ்மெண்ட் அந்த மாஸ்டர் பீஸ் ஆஃப் இங்கிலீஷ் காமெடி அப்படின்னாலும் நமக்கு வந்து த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் வந்து ஞாபகம் வரணும். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஜர்னான் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த ஜாக் அந்த குவெண்டலின் அவங்களோட மேரேஜை வந்து அப்போஸ் பண்ணுவார் இல்லையா. அதுக்கு வந்து செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களோட மேரேஜுக்கு ஒருபோதும் வந்து அவர் வந்து ஓகேன்னே சொல்ல மாட்டார், கன்சர்னே வந்து சொல்ல மாட்டார். அதுதான் அதோட செகண்ட் ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். What is George Bernard Shaw's response to the popular opinion that art should never be didactic? ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் டி, ஆர்ட் ஷுட் ஹைட் இட்ஸ் டைடாக்டிக் ஆஸ்பெக்ட். செகண்ட் யூனிட்ல பிக்மேலியன் பை ஜிபி ஷா. இது ஒரு ட்ராமா பார்ட்டு. அதாவது இந்த ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்காவே இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரபலமான ஒரு ஃப்ரேஸை வந்து முன்வைக்கிறார் ஜிபி ஷா. இது எங்கே வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்மேலியன் அப்படின்ற இந்த பிளே இருக்கு இல்லைங்களா, இதோட ப்ரிஃபேஸ்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு பொழுதுபோக்கு மாதிரி கிடையாது. சோஷியல் ப்ராப்ளம்ஸை வந்து சொல்லணும். அது மூலயமா வந்து சொசைட்டியில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரணும். ஒரு சிந்தனையை தூண்டுற மாதிரி இருக்கணும். சும்மா வந்து அந்த ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஜஸ்ட் வந்து அதை அப்படியே சொல்லிட்டு ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரிஃபேஸ்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். ஹவு டஸ் லேடி பிராக்னல் டிஸ்கிரைப் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்? இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் சி, அன்ஃபார்ச்சுனேட் மூமெண்ட். அண்ட் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்ல ட்ராமா பார்ட்டில் அகெயின் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் பை ஆஸ்கர் வைல்டு இதுலேருந்து கேட்டது. இந்த லேடி பிராக்னல் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க இல்லைங்களா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்டில். அதில் ஃபர்ஸ்ட் ஆக்ட்லேயே வந்து இந்த சீன் நடக்கும். அதாவது இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை பற்றி பேசியிருப்பாங்க. அது கூட வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் சீன்லேயே வரும். இது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லி லேடி பிராக்னல் வந்து சொல்லுவோம். லாஸ்ட் ஒன். Alfred Doolittle adults himself to be a little of both and the rest of us a little of both. What qualities does he refers to? இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். கரெக்ட் ஆப்ஷன் ஏ, ஹானஸ்ட் அண்ட் ரோகிஷ். அஃப்கோர்ஸ் இந்த கேள்வி செகண்ட் யூனிட்ல பிக்மேலியன் பை ஜிபி ஷாவோடது இந்த ட்ராமா பார்ட்ல இருந்து எடுத்த ஒரு கேள்வி. ஸோ யார் இந்த ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசாவோட அப்பா, எலிசா டூலிட்டிலோட அப்பா. அவர் வந்து ரொம்ப எல்டர்லி, எனர்ஜெட்டிக், அன்டிசர்விங், பூர் டஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துவார் ஷா. அதே போல் ஒரு விட்டி, ஆர்டிகுலேட் அண்ட் அன்பிரின்சிபிள்டு மிடில் கிளாஸ் மொராலிட்டி. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கேரக்டரை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு தான்
பெர்னாட் ஷா வந்து அந்த ஸ்டோரியில் சொல்லும்போது ஒருத்தர் கேரக்டரை பற்றி பார்க்கும்போது இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் வரும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹிகின்ஸை வந்து பிளாக்மெயில் பண்ணி அவர்கிட்ட இருந்து காசுலாம் வாங்குவார் இல்லைங்களா. அந்த ஹென்றி ஹிகின்ஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபொனிட்டிஷியன் இல்லையா. அவர் வந்து இந்த எலிசா டூலிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுவார் இல்லையா. ஸோ அப்போ வரக்கூடிய அந்த ஃபாதர் கேரக்டர் அவர் தான் வந்து அந்த லிட்டில் ஆஃப் போத் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போ அந்த லிட்டில் ஆஃப் போத் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹானஸ்ட் அண்டு ரோகிஷ் அதோட வந்து ரிலேட் ஆகுது. மற்றதுக்கெல்லாம் வந்து அடுத்த ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ரிலேட் ஆகல. வர்ச்சுவஸ் அண்ட் விஷியஸ், அதே போல் சேக்ரட் அண்ட் சின்ஃபுல், ட்ரஸ்ட்வர்த்தி அண்ட் டிசைட்ஃபுல். இதில் ஒரு வேர்டை பார்க்கும்போதே நமக்கு வந்து அந்த கேரக்டரோட கம்பேர் பண்ணோம்னாலே நம்மளால ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 80th கொஸ்டின் வரைக்கும் இயர்ஸ் கொஸ்டின்ஸோட அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். அதாவது அந்த கேள்விகள் வந்து எந்த யூனிட்ல, எந்த டாபிக்ல, எந்த ஜான்ராலேருந்து எடுத்திருக்காங்க, அதே போல் அது கூட என்னென்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டை பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து செக் பண்ணுங்கள். அந்த வீடியோலையுமே உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.